விளக்கோட பேஸ் பாகம் பிரம்மனாகவும், இந்த நடுவில் இருக்கிற தண்டு பாகம் விஷ்ணுவாகவும், மேல் பாகம் சிவனாகவும், அதில் போடும் எண்ணெயும் திரியும் நாமாகவும், அதில் எரியும் ஜோதியே நமது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது. இதுல இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பல லேடிஸ் சேர்ந்து ஒரு இடத்துல பண்ணுவாங்க கூட்டு பிரார்த்தனை. அது பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்னால இன்னும் அதிகம். எத்தனை பேர் பண்றோமோ அத்தனை மடங்கு. சோ அந்த இடத்துல ஆறா மாறும், அந்த வீட்டுல மாறும். இப்படி ஒரு இடத்துல விளக்கு பூஜை பண்றதுனால ஒரு ஹோமம் பண்றதுக்கு சமம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோமம்ங்கிறது எல்லாராலையும் உட்கார்ந்து பண்ண முடியாத போது அந்த விளக்கு பூஜையை பண்ணும் போது அந்த ஹோம பலனை அடையக்கூடிய சக்தியும் சித்தியும் பலனும் உண்டாகுங்கிறதுதான் விளக்கு பூஜையோட அருமை. அதனால வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6ல இருந்து 7:30க்குள்ள இந்த பூஜையை செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம். எல்லாரும் சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக சேர்த்து எல்லாரும் இங்க பண்ண முடியல ஆஃப்லைன்ல. ஸோ ஆன்லைன்ல எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்க வீட்டுல ஒரு விளக்கு பூஜை. வாவ். இங்க நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல சொல்ல அவங்க அந்த குங்குமமோ பூவோ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த பொருளை போட்டு நைவேத்தியமும் செஞ்சு வச்சு அழகா பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டா நம்ம அதை சொல்லும் போது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கடவுள்கிட்ட டைரக்டா வந்து நீங்க ஆன்லைன் மூலமாவே ஒரு விளக்கு பூஜை தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமா, தெரிஞ்சு ஆன்லைனில் விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முதல் முறை. எனக்குமே புதுசா இருக்கு. அந்த விசேஷமான நாள்ல ஒரு விளக்கு பூஜை பண்றது அப்படின்னு ஒரு கல்ச்சர் கொண்டு வந்தோம்னா கட்டாயமாக அந்த வீடு சகல செல்வங்களையும் 16 பெற்று பெருவாழ்வு வாழும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு சுதாகுமார் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். பூஜைகள், புனஸ்காரங்கள், மந்திரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதுலேயுமே குறிப்பாக வந்துட்டு இப்போ வரலட்சுமி விரதம் வரப்போகுது. விளக்கு பூஜை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுவுமே பண்ணலனாலும் ஒரு விளக்கேற்றி வச்சாலே உனக்கு எல்லாமே அந்த ஜோதியில் வந்து ஐக்கியம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹியூமனாக வந்து இருந்து இவர் வள்ளலார் வந்து ஜோதியாக தான் ஐக்கியம் ஆயிருக்கிறாரு. பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு டு த கோர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பிறந்த ஒரு விஷயத்துக்கே வந்துட்டு ஒரு புண்ணியம் சேர்க்குற விதமாக இருக்கட்டும், விளக்கு தான் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஜோதி தான் அப்படின்ட்டு இன்றைக்கும் அந்த ஜோதி தரிசனம் தான் பெருசாக பார்க்கப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணாலுமே வந்துட்டு ஒரு விளக்க மையமாக வச்சு தான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். இதனால் சொன்னால் கூட கொஞ்சம் விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன் இவ்வளோ கேட்குறேன் அப்படின்னா, விளக்கு பூஜை இந்த ஆன்மீகத்தில், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, அது பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல விளக்குக்கு விளக்கம் கொடுத்துடலாம். ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே போகலாம். விளக்குங்கிறத பர்டிகுலராக நீங்கள் அந்த காலத்துலலாம் நம்ம குத்து விளக்க தான் சொல்லுவோம். குத்து விளக்கோட பேஸ் பாகம் பிரம்மனாகவும், இந்த நடுவில் இருக்கிற தண்டு பாகம் விஷ்ணுவாகவும், மேல் பாகம் சிவனாகவும், அதில் போடும் எண்ணெயும் திரியும் நாமாகவும், அதில் எரியும் ஜோதியே நமது ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது. நீங்க இப்ப வள்ளலாருடைய ஜோதி பத்தி சொன்னீங்க. ஒரு ஜோதியானது எப்படி அந்த விளக்கில் வந்து நின்றிருக்கிறதோ அந்த ஜோதி நம் ஹிருதயத்தில் இருந்து நம்மளுக்கு வெளிச்சம் காட்டி ஆத்ம ஞானத்தை தெரிவித்து அறிவித்து விளக்கி நம்மை அந்த வழியில் கொண்டு சென்று ஆத்ம ஞானம் கிடைச்சாலே இக சொரூபங்கள் இக சுகங்களும் சேர்த்து கிடைச்சிடும். கண்டிப்பா இந்த விளக்க பூஜையில நம்ம இக சுகங்களுக்காகவும் செய்யலாம், ஆத்ம ஞானத்துக்காகவும் செய்யலாம். இது எல்லாமே சேர்த்து பண்ணக்கூடியதுதான் இந்த விளக்க பூஜை. விளக்க பூஜைங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட பூஜை பண்ணுறதுக்கு 1/2 மணி முன்னாடியிலேருந்தே ரெடி ஆயிடுவோம். நல்லா அந்த விளக்கெல்லாம் நல்லா விளக்கி ரெடி பண்ணி கீழே ஒரு தட்டு வச்சு அதுக்குண்டான திரிக்கெல்லாம் மேல மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு அதை டெக்கரேட் பண்றோமோ பண்ணி அம்பாள் மாதிரி அலங்காரம் பண்ணி விளக்க கொண்டு வர்றது கூட நம்ம வழக்கத்துல இருக்கு. இதுல இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பல லேடிஸ் சேர்ந்து ஒரு இடத்துல பண்ணுவாங்க கூட்டு பிரார்த்தனை. அது பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்னால இன்னும் அதிகம். இது இட்ஸ் அ ஷேரிங்.
எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் உங்களுக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற நல்லதெல்லாம் எனக்கு. இப்படி ஷேர் பண்ணிட்டு கூட்டு முயற்சியில பண்ணும்போது இன்னும் பலமானது பலனானது பல மடங்கு பெருகும். எத்தனை பேர் பண்றோமோ அத்தனை மடங்கு. சோ அந்த இடத்துல ஆறா மாறும், அந்த வீட்டுல மாறும். இப்படி ஒரு இடத்துல விளக்கு பூஜை பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தையே மாத்திர முடியும். ஒரு கோவில்ல பண்ணும்போது அந்த கோவிலினுடைய இன்னும் அந்த அருள், கருணை, பெருமை எல்லாம் மேல ஓங்கி அந்த அம்பாளோ சிவனோ அந்த கோவில்ல இருக்கக்கூடியவர்களுடைய அருளானது நிறைய பல்கி பெருக ஆரம்பிச்சிடும். ஒரு ஹோமம் பண்றதுக்கு சமம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோமம்ங்கிறது எல்லாராலையும் உட்கார்ந்து பண்ண முடியாத போது அந்த விளக்கு பூஜையை பண்ணும் போது அந்த ஹோம பலனை அடையக்கூடிய சக்தியும் சித்தியும் பலனும் உண்டாகும்ங்கிறதுதான் விளக்கு பூஜையோட அருமை. சூப்பர். இந்த பூஜையில நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு லேடிஸும் ஏதாவது ஒரு கிழமை செலக்ட் பண்ணிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச வசதியான கிழமை. ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பிருகுவாரேச்ச ராத்திரௌச்ச அப்படின்னு இந்த சாயந்தரம் இந்த வெள்ளிக்கிழமை சாயந்தர வேளைங்கிறது ரொம்ப அழகாக போற்றப்பட்ட நேரம். ஓகே, அந்த டைம் தானே சுக்கிரஹோரையும் இருக்குங்கிறதுனால ரொம்ப போற்றப்படுற நேரம். அதனால வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6ல இருந்து 7:30க்குள்ள இந்த பூஜையை செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா? காலையில நீங்க 6ல இருந்து 7க்குள்ள கூட பண்ணலாம். பட் காலையில பண்றதுன்னு வரும்போது நம்ம அவசரமா எப்பவுமே ஒரு அவசரத்துல தான் இருக்கும். இப்போ மற்றவர்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும், நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்மளோட வேலையில ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் we have to open the call. இப்படி ஒரு அவசரத்துல இருக்கிற போது கார்த்தால நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் தொடச்சு கோலம் போட்டு ரெடி பண்றதெல்லாம் கஷ்டம். சாயந்தரம்னா ஈஸியா இருக்கும், பண்ணலாம். இது பண்ணும்போது ஒரு சின்ன நெய்வேத்தியம், ஒரு 2 வெத்தலை, ஒரு 2 வாழைப்பழம் எல்லாம் வச்சுக்கணும். ஆரத்தி எடுக்கிறதுக்கு நம்ம கற்பூர ஆரத்தி தான் எடுக்கணுங்கிறதுல நெய் தீப ஆரத்தி எடுத்து அழகா அம்பாளுக்கு பாட்டு பாடி, அம்மா நான் உனக்கு இந்த ஆரத்தி செய்கிறேன், நீ என் வீட்டில் இருந்து எனக்கு எல்லா அருளையும் அருள்வாயாக அப்படிங்கிற பாட்டோடு அந்த ஆரத்தி எடுத்து நல்லபடியாக முடிச்சு அந்த அம்பாளை நம்மளுடைய சுவாமி சன்னதியில் பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது வழக்கம். இதுக்கு நடுவில் அர்ச்சனை என்ன பண்ணலாம்? குங்குமத்தால் பண்ணலாம். குங்குமம்ங்கிறது கொஞ்சமாக லேசாக பண்ணணும், இல்லை பூ அக்ஷதையால பண்ணலாம். இந்த எந்த அர்ச்சனை பண்ணலாம்? லக்ஷ்மி அர்ச்சனை பண்ணலாம், துர்கா அர்ச்சனை பண்ணலாம், சரஸ்வதி அர்ச்சனை பண்ணலாம். அஷ்டோத்தரம்ங்கிறது 108 நாமாவோட முடிஞ்சிடும். அஷ்டோத்தரம்னா 108 கடைசியில குபேர அஷ்டோத்திரம் சேர்த்து பண்ணுங்க. லக்ஷ்மி குபேர பூஜையாவே இதை பண்ணலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம், குபேர அஷ்டோத்திரம் செஞ்சு பால்ல நெய்யில வறுத்து பால்ல வெந்த பாயசம் ரொம்ப விசேஷம். அண்ட் டேட்ஸ் போட்ட பால், டேட்ஸ்னா பேரிச்சம்பழம் கலந்த பால் ரொம்ப விசேஷம். மாதுளம் பழம் ரொம்ப விசேஷம். செவ்வாழை பழம் விசேஷம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நைவேத்தியத்தை வச்சு அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு நாமும் சாப்பிட்டு விட்டு நம்ம குடும்பத்தாருக்கும் கொடுக்கும்போது அந்த பிரசாதமானது நமக்கு வரமாக அமைந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாகவும் கிடைக்கும். லக்ஷ்மி குபேர பூஜை எல்லாம் பண்ணும்போது வீடு நல்ல செல்வ வளமா வரும். வாரம் செய்ய செய்ய ரொம்ப வளர்ந்து நல்ல ஓஹோன்னு வரக்கூடிய சான்ஸை கொடுக்கும். இது தவிர நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் லலிதா சகஸ்ரநாமத்தால அர்ச்சனை பண்ணி விளக்க பூஜை பண்ணுவோம். அது எங்களுக்கு மனசுக்கு க்ளோஸ் டு ஹார்ட். இந்த தடவை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக சேர்த்து எல்லாரும் இங்கே பண்ண முடியல ஆஃப்லைன்ல. ஸோ ஆன்லைன்ல எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்க வீட்டுல ஒரு விளக்கு பூஜை. வாவ். இங்க நம்ம லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல அவங்க அந்த குங்குமமோ பூவோ அவங்க வசதிக்கு தகுந்த பொருளை போட்டு நைவேத்தியமும் செஞ்சு வச்சு அழகா பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டா நம்ம அதை சொல்லும் போது இது இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் அவங்க வீடு வளமாகும். நீங்க இங்க வளமாக்கி எடுத்துட்டு போறதை விட அவங்க வீட்டை வளப்படுத்துறதுக்கு வீட்டுல உட்கார்ந்த இடத்துல ஒரு ஆன்லைன்ல விளக்க பூஜையா பண்ணலாம் அப்படின்னு இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு எல்லாருக்கும் வரலட்சுமினா வரமகாலட்சுமி
வரக்கூடிய மகாலட்சுமி, வரமருளும் மகாலட்சுமி, இப்படி எப்படி வேணா வர மகாலட்சுமியை நம்ம பார்க்கலாம். அந்த தினம் ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த மாதிரி நாள்கள்ல முடிஞ்ச வரைக்கும் என்ன தேதியில நீங்க இப்போ 21 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6ல இருந்து 7 வரைக்கும் ஆன்லைன்ல ஒரு விளக்கு பூஜை பண்ணலான்னு பிளான் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அவங்கவங்க இருந்த இடத்துல இருந்து பண்ணும்போது அவங்கவங்க வீட்டையும் அவங்க வளப்படுத்திக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு அந்த கூட்டு முயற்சியாவும் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வச்சிருக்கோம். இப்படி அவங்கவங்க வீட்டுல வெள்ளிக்கிழமைகளையோ பௌர்ணமி நாள்லயோ திங்கக்கிழமையோ அவங்கவங்க என்னைக்கு வசதியா இருக்கும் அந்த ஒரு நாள், வியாழக்கிழமை கூட விசேஷம் தான், ரொம்ப விசேஷம். பட் அந்த விசேஷமான நாள்ல ஒரு விளக்கு பூஜை பண்றது அப்படின்னு ஒரு கல்ச்சர் கொண்டு வந்தோம்னா கட்டாயமாக அந்த வீடு சகல செல்வங்களையும் 16 பெற்று பெருவாழ்வு வாழும், அஷ்டலக்ஷ்மி கட்டாட்சம் உண்டாகும், ராஜராஜ ஈஸ்வரியான லலிதாம்பாளே வந்து உட்காருவாள், இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். இப்ப இது இந்த பூஜையோட சேர்ந்து நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் சாண்டிங்கும் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தால தான் அர்ச்சனையே. நம்ம பண்ண போற அந்த அர்ச்சனையே லலிதா சஹஸ்ரநாமத்தால 1000 நாமாவளியாலதான் அர்ச்சனையே. அப்பா, அந்த அர்ச்சனையை பண்ணும்போது எல்லாருக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்தோட நம்ம இது வரைக்கும் நிறைய மீனிங் சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாரும் அந்த மீனிங்கோட அம்பாளை அனுபவிக்கும் ஒரு வாய்ப்பா இது இருக்கும். நான் சொல்ல சொல்ல தெரிஞ்சவங்க கூட சொல்லலாம், தெரியாதவங்க புக்கை வச்சுட்டு பார்த்துட்டே கூட பண்ணலாம். ஸோ தட் அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் அவங்களுக்கு அது பழகிடும். நம்மளோட கைடன்ஸ் இல்லாமலே அவங்க பண்ணறதுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ஒருத்தரும் வீட்டில் உட்காந்து இந்த விளக்கு பூஜையை ஒரு 1 hour பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு பார்க்காத அளவுக்கு வீட்டில் நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய விஷயம் இன்னைக்கு பேரண்ட்ஸால குழந்தைங்களை சமாளிக்க முடியல, குழந்தைங்களால பேரண்ட்ஸை கட்டி இழுத்துட்டு போக முடியல. எவ்வளவு உள்ளுக்குள்ள ஒரு கோல்டு வார், நம்ம உலகம் சார்ந்த வார் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் சொல்ல முடியாத சின்ன சின்ன இஷ்யூஸ், ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடுத்துட முடியாது, ஆனால் பிரச்சனை இருக்குது, ஒரு அழுத்தம் இருக்குது, உறவு முறைகளில் பேசக்கூடிய இடத்துல ஒரு தயக்கம் பயம் இருக்குது, என்ன பேசினா பிரச்சனையாயிடுமோங்கிற பயம் வருது. குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையால் வளர்த்துட்டு வராங்க. ஸோ பொது இடத்துல எங்கே கெட்டவள் இத்தனைக்கும் மிஞ்சி இன்னைக்கு இந்த யூடியூப் ஆர் மீடியா வந்து நிறைய விஷயங்களை குப்பையையும் கொட்டுறது நல்லதையும் கொட்டுறது. இந்த குழந்தைகள் எங்க இந்த குப்பையை கேட்டு கெட்டு போயிடுமோங்கிற பயம் நமக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த விளக்கு பூஜை ஒரு ஆதாரமா அமைஞ்சு எப்படி சொன்னா இந்த குழந்தைகள் குப்பையில விழாம இருப்பாங்கிறத பேரண்ட்ஸ் கத்துக்கலாம். இன்னைக்கு பேரண்டிங் தான் ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்டு. இந்த குழந்தைகளுக்கு எதை சொன்னா விளங்கும், விளக்கு எதை விளக்கினா இந்த குழந்தைகளுக்கு விளங்கும்னு புரிஞ்சு விளக்கக்கூடிய தன்மையை நாம் அடைவோம். நம்ம அப்படி விளக்கும் போது அவளும் அவளுடைய பிரச்சனைகளை நம்மக்கிட்ட விளக்கி பேசுவா. இந்த விளக்குங்கிற வார்த்தையே எவ்வளவு விஷயங்களை விளக்கிறது பாருங்களே. அண்ட் விளக்கிறது, தேவையற்றவைகளை விளக்கவும் இது உதவும். நீங்க இதை யார் மேலேயும் இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம், யாருக்கு பிடிச்சிருக்கோ அவ மட்டும் பண்ணுங்கோ, வீடே சுபமா இருக்கும், மங்களமா இருக்கும். அந்த தீபத்தை ஆவாகனம் பண்ணும்போதே ஸ்வேத தீபஸ்திதே லக்ஷ்மி தொம் மமா கச்ச சந்நிதிம், அம்மா தீபலக்ஷ்மியே என்னுடைய சந்நிதிக்கு வாயேன், என்னுடைய சந்நிதியில் வந்து என்னுடைய ஹிருதயத்தில் குடியிருந்து என்னுடைய வீட்டிற்கு மங்களங்களை அருள்வாயாக, தனத்தை அருள்வாயாக, தானியத்தை அருள்வாயாகன்னு இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய நாமாக்களையும் சொல்லி அருள்வாயாக அருள்வாயாகன்னு கேட்போம். கிடைக்காத போயிடுமா? கண்டிப்பா மேம். இப்போ வீட்டில் ஒரு விளக்கு இருந்தால் போதும். இப்போ நீங்கள் சொன்னீங்க குத்து விளக்கு வச்சுட்டு நம்ம வர ஆகஸ்ட் 21 பண்ணுறாங்க. இப்போ ஒரு பேச்சுலர் இருக்காங்க, இந்த வீடியோ பார்க்குறாங்க, இப்போ ஒரு யங்ஸ்டர் ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நிறைய ஜென்சி கிட்ஸ்லேருந்து எல்லாருமே இப்போது பஜன் கிளப்பிங்லாம் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் ஆன்மீகத்தில் வந்து இப்போது இதெல்லாம் தாண்டி இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க இப்போ ஒரு இடத்துல படிக்கிறாங்க, ஒரு ஹாஸ்டலேஜில் இருக்காங்கன்னா கூட அவங்க கிட்ட சிம்பிளாக எதனா ஒரு விஷயம் இருந்தாலும்
நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்க இதை அட்டென்ட் பண்ணலாம். தாராளமா இப்போ ஒரு 5-6 பேர் சேர்ந்து இப்போ வந்து ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ல இருக்காங்க, இல்ல பிஜில இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு விளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த அர்ச்சனையை எல்லாரும் சேர்ந்து அந்த விளக்குக்கு பண்ணலாமே. இல்ல எங்களால விளக்கேத்த முடியல, காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு, உங்க கையில எந்த விளக்கு இருக்கோ அதே. குத்து விளக்குங்கிறது பிரம்மா விஷ்ணு சிவ தத்துவத்தை நமக்கு விளக்கக்கூடியது. ஆனா என்கிட்ட என்னால் அது பண்ண முடியல. ஆனா ஆசையா இருக்கு, அம்பாளுடைய எனக்கு வரம் வேணும், அன்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட இல்லையே, என்ன பண்றது? தவிக்க வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற விளக்க எடுத்துக்கோங்க, சின்ன விளக்கா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன குத்து விளக்கு மாதிரி பேட்டர்ன்ல ஒரு வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களால முடியும். ஒரு தட்டுல அதை நீங்க வச்சுட்டு 5-6 பேர் சுத்தி உட்காந்து கூட பண்ணலாமே. 7-8 பேர் சுத்தி நல்ல ஆப்ஷன் இது. அண்ட் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம எங்கேயுமே போயிட்டு ஒரு ரொம்ப ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வெளியில போய் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நமக்கு கம்ஃபர்டபுளா குளிச்சுட்டு நெத்தியில ஒரு விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு ஜாலியா உட்கார்ந்து அழகா இந்த அம்பாளுடைய இந்த நாமாவோட சேர்த்து பூஜை பண்ணலாம். இப்படி இல்லை என்னால் இந்த பூஜையில் கலந்துக்க முடியல அப்படிங்கிறவங்க நம்ம திரையில தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்லேயோ இல்லை இந்த பூஜை எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு செஷனும் எடுத்து கொடுக்குறேன். ஸோ தட் தே கேன் டூ ஆன் த ஓன். சூப்பர் சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. எல்லாத்துக்குமே வெளியில் கிளம்பணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிறது இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கடவுள்கிட்ட டைரெக்டாக வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயமாவே ஒரு விளக்கு பூஜை தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமாம், தெரிஞ்சு ஆன்லைனில் விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முதல் முறை. எனக்குமே புதுசாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் இதை அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நாங்கள் இதை இது நாங்கள் ஆரம்பிச்சது கோவிட்ல தான். கோவிட்ல நாங்கள் யூஸ்வலாக வாரம் ஏதாவது ஒரு வீட்டில் சேர்ந்து பெருசாக சக்கரை பொங்கல், வடை, புளியோதரை எல்லாம் செஞ்சுடுவோம். ஆளுக்கு ஒன்று அந்த பாட்லக் மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு வீட்டில் சேர்ந்து வாரம் வெள்ளிக்கிழமையில பண்ணுவோம். இது ஒரு ரொட்டீன். அடுத்து வரவங்க வந்து பௌர்ணமி லலிதா சஹஸ்ரநாமம் செஞ்சுருவோம். இப்படி ஒரு ரொட்டீன். டபால் இந்த கோவிட் வந்து எங்கள் எல்லாரையும் பிரிச்சு கொடுத்தோம். பிரித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பயம் வந்து, ஐயோ அம்பாளுக்கு நம்ம பண்ணுறதை விட்டுடுறோமே. இதுவும் நிஜமாவே இந்த மாதிரியான பேண்டமிக் பீரியடில் இது பண்ணாதான் மேலே வர முடியும். பண்ணலைன்னா இதுலேருந்து வெளியில வர வழியே தெரியாம போயிடுமே. கோவிட் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து அப்படிங்கிற போதுதான் சரி நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டு யாருக்கு நல்ல லலிதா சஹஸ்ரநாமம் வருமோ அவங்க சொல்லலாம். மற்றவங்கெல்லாம் மியூட் போட்டுட்டு கூடவே சொல்லி அர்ச்சனை பண்ணி என் வீட்டு பாட்லக்கில் எப்படி நான் ஒரு நைவேத்தியம் நீ ஒரு நைவேத்தியம் கொண்டு தானே வருவோம். இப்போ என் நைவேத்தியத்தை நான் நைவேத்தியம் பண்ணிட்டு ஆரத்தி எடுத்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன். உன் நைவேத்தியத்தை நீ உங்கள் வீட்டில் பக்கத்தில் யாரு கொடுக்கலாமோ கொடுத்துக்கோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து ஒரு 5 பேர்ல ஆரம்பிச்சோம். அது ஜாலியாக போயிட்டுருக்கு. வி என்ஜாய் இட். இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாகிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் வர 21ஆம் தேதி கலந்துட்டு அவங்களோட வீட்டில் அம்பாள் அனுகிரகம் வாங்கி பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டோம், அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரியலி கிவிங் மீ திஸ் கொஸ்டன். இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கும் போது தான் என்னாலையும் பதில் சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ரியல் என்கொயரிஸ். இது வரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்விகள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நம்ம யூடியூபர்ஸ் இந்த பார்வையாளர்கள் கேட்குற கேள்விகளை தான் கொண்டு வரீங்க. அதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய கேள்விகள் வருது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் தரேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.